ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட் எங்கே இருக்கோன்னா, லொக்கேஷன் தெரியுதா? நம்ம ஆரணி புது பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ரைடு ஆரம்பிக்க போகிறோங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து காஞ்சிபுரம் வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆரணியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு. நிறையா பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம ஆரணியிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அந்த புது ஸ்டிக்கரிங் வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வண்டி இப்போ தான் வந்துச்சு, பெர்மிஷன்லாம் கேட்டாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹரிபரியாக ஸ்டார்ட் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் 5 மணிக்கு ஏறினேன், இங்கே வரைக்கும் 7:30 ஆயிடுச்சுங்க. ஒரு ப்ரைவேட்டில் ஏறினேன் 7:45. அப்புறம் வந்து மறுபடியும் செய்யார் வந்து ஒன்று கவர்மெண்ட்டில் வந்து ஷார்ட் டைமில் வந்துட்டேங்க. பா எஸ், திருப்பூர் 1-1. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 2.0 வருஷனுங்க. சில்க் சிட்டி குயின் 2.0 ஆரணி டு திருப்பூருங்க. ரொம்ப நாளாகவே கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங் டுடே. ஒரு சிறப்பான தரமான வீடியோ வரப்போகுதுங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ரா தாண்டவங்க ஃபஸ்ட்டு வண்டிங்க. அதாவது இப்போ 2 வண்டி மாற்றிட்டாங்க. நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நைட்டு கிளம்பி இங்கே வருவாங்க. அவங்க வந்து இங்கே கிளம்பி ஈவினிங் கோயம்புத்தூர் வருவாங்க. இந்த வண்டி நைட்டு ஆரணிலேருந்து கிளம்பி காலையில் கோயம்புத்தூர் போயிட்டு காலையில் கோயம்புத்தூர் எடுத்து ஈவினிங் வந்து ஆரணி வருவாங்க. எஸ், நம்ம ஆரணி வந்துட்டு நம்ம டிரைவர் நான் கண்டக்டர் நான் பார்க்க. நான் எப்படி இருக்கீங்க? ஒரு ஆய் சொல்லியிருக்கீங்க. ஓகே. எஸ், எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஷார்ப்பாக இங்கே 7:45 எடுப்பாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் வந்துருச்சு. அப்படியே நம்ம கிளம்பலாங்க. எஸ், இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரியாக வச்சுருக்காங்க. அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. ஸோ அது முடிஞ்சோடனே இந்த டெம்பரரி பஸ் ஸ்டாண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கே போயிடுங்க எல்லா பஸ்ஸஸும். அண்ட் நம்ம ஆரணியில் ஒரு முக்கியமான பர்சனை வந்து மீட் பண்ணி ஆகணுங்க. ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லுங்கள். இவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம டிஎன்எஸ்சிசி ஆரணி. நம்ம கோயம்புத்தூர் வண்டி ஆகட்டும் திருப்பூர் வண்டி ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணது நம்ம பிரதர் தான். பிஎம்டி எல்லாம் பேசி நிறையா பெர்மிஷன் எடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எஸ், ஒரு லாங்கஸ்ட் பயணத்தை ஆரம்பிச்சாச்சுங்க. காலையில் 5:30 ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போனாலும் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போகிற வழின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆரணிலேருந்து எடுத்தால் போரூர், திருவண்ணாமலை, அதுலேருந்து செங்கம், ஊத்தங்கரை, சேலத்துலேருந்து 1-1 போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான ஜர்னியாக இருக்கும் போது நம்ம ருத்ரதாண்டவம் 2.0 எப்படி அமைஞ்சிச்சோ அதை விட சூப்பராக அமையுன்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். எஸ், பார்ப்போம் நம்ம திருப்பூருக்கு எவ்வளோ டிக்கெட் ஃபேன். ஐ திங்க் ஸோ 310 ரூபா தான் நினைக்கிறேன். எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. எஸ், நம்ம டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 310 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆரணிலேருந்து திருப்பூர் வரைக்குங்க. ஸ்டார்டிங்கே ஒரு ஆன்மீகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். பட் நம்ம காப்பிரைட் வந்துடும். ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. பாய் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம ப்ரோ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. சார் ப்ரோ வீடு இங்கே தாங்க இருக்குது. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ்சிசி ஆரணி.
பார்ப்போம் நம்ம அண்ணனோட டிரைவிங் எப்படி இருக்க போகுது, வெறித்தனமாக இருக்க போகுதான்ட்டு. நான் ருத்ர தாண்டவத்தையும் இந்த வண்டியும் கம்பேர் பண்ண போகிறது இல்லைங்க, பிகாஸ் அதை அடிச்சுக்க ஆளே இருக்காதுங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 370 கிலோமீட்டருங்க. அதாவது நம்ம ஆரணியில் எடுத்து திருப்பூர் வரைக்குங்க. பட் நம்ம கோயம்புத்தூர் வண்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க 400 கிலோமீட்டருக்கு மேலே கவர் பண்ணுதுங்க. டிஎன்எஸ்சி விழுப்புரத்தில் ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் வண்டி அந்த வண்டி தாங்க. செம்ம கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி, சூப்பராக க்ரூஸ் ஆகிட்டுருக்குங்க. இப்போ நம்ம போரூருக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. அண்ட் மக்களே, கரண்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக தாங்க போவோம். நான் இது வரைக்கும் போகலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்ட் போங்க, அப்புறம் பெரம்பலூர் புது பஸ் ஸ்டாண்ட் போங்க. இந்த வரிசையில் நம்ம திண்டிவனத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம நாகப்பட்டினம் டு காஞ்சிபுரம் வண்டி பார்த்திங்கன்னா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் தான் போச்சு. அதே மாதிரி இந்த வண்டியில் திருப்பூர் ஆரணி டு திருப்பூரில் நம்ம திருவண்ணாமலையை கவர் பண்ணிடுவோங்க. பெரம்பலூர் வெயிட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் நம்ம கல்லூரி தென்றல் 2.0 வருங்க. போரூர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:25 வந்தாச்சுங்க. இந்த திருப்பூருக்கு இங்கே போரூர்லேருந்து ஒரு சர்வீஸ் இருக்குங்க. அது வந்து திருவண்ணாமலை போகாமையே போகுங்க. ஸோ அந்த சர்வீஸை ஒரு நாள் கவர் பண்ணலாங்க. கரெக்டாக திருவண்ணாமலைக்கு 32 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், நான் சொல்லியிருந்தேங்க அந்த போரூர் வண்டி அது ஆப்போசிட்டில் போச்சுங்க. எஸ், இப்போ நம்ம திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே போக போகிறோங்க. டெம்பிள் சிட்டி திருவண்ணாமலை வெல்கம்ஸ் யூ. கிரிவல பாதை ஷார்ப்பாக திருவண்ணாமலை 9:10ங்க. இந்த ட்ராவல்ஸ்லாம் நிற்கிறதுனால செம டிராஃபிக்குங்க. ஆக்சுவலி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டேன்னு சொன்னாங்க.
பட்டு ஏன் மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்ட் வராங்கன்னு தெரிலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி புது பஸ் ஸ்டாண்ட் போகுமாமாங்க. பட் வந்து இப்போ நம்ம வண்டி போகலைங்க, ஏன்னு தெரியல. டிரைவர்கிட்ட கேட்டாங்க புது பஸ் ஸ்டாண்ட் போகுமான்ட்டு. இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் சொன்னாங்க. ஸோ புது வண்டிங்க, செங்கம் பிரான்ச்சு. கவர் கூட பிரிக்கல. நம்ம கேஎம்எஸ் செகண்ட் பேட்ச். ஆக்சுவலி நம்ம வண்டி ஆரணி போரூர் அங்கேயே ஃபுல் ஆகிடுச்சுங்க. ஒரு சீட்டு கூட வேக்கண்ட் இல்லை. ஸோ இங்கே வந்து நிப்பாட்டுவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். திருப்பூருக்கு ஒரு வண்டி ஸ்பெஷல் விட்டு வண்டி ஃபுல்லுங்க. மக்களுக்கு பஸ் இல்லை. எல்லாம் 3 நாள் ஓட்டு போட்டு வீட்டுக்கு திருப்பூர் போவாங்கன்னு நினைப்பாங்க வளருங்க. அங்கே நம்ம கோயம்புத்தூர் ஏசி ஃபுல்லு, 2 திருப்பூர் வண்டி ஃபுல்லு, நம்ம வண்டி ஃபுல்லு. இதுக்கு பின்னாடி வர வண்டி அங்கே நம்ம ஆரணிலேயே ஃபுல்லு. எஸ், இதுதாங்க நம்ம ஆரணி ஸ்பெஷல். சரி இல்லை, திருவண்ணாமலை வண்டிங்க. நம்ம ஆரணிலேருந்து ஒரு வண்டி போச்சுன்னு சொன்னாங்க. அந்த வண்டி கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. 9:05 இப்போ தான் கிளம்புதாம்மா. எல்லாமே ஃபுல்லுங்க. இது நம்ம விழுப்புரம் பிரான்ச்சு, இது நம்ம கோவை பிரான்ச்சுங்க. ஈரோடு திருவண்ணாமலை பின்னாடி ஏசி. ஸோ நான் போய் டக்குன்னு போய் சாப்பிட்டு வந்துடுறேங்க. போய் சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துடலாம். எஸ், டின்னர் முடிச்சாச்சுங்க. 2 கல் தோசை, ஒரு முட்டை கலக்கி சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே பஸ் ஏறி வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் ஃபுல் கேபின் ரைடு வரப்போகுதுங்க. இம்புட்டு டிமாண்ட் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. பார்க்க வாங்க வண்டி வந்திருக்கும். எஸ், நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஷார்ப்பாக 10 மணிக்கு எடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுவோன்னு பார்ப்போங்க. வண்டி ஃபுல்லாகிடுச்சு இப்பயே. இன்றைக்கும் வந்திருக்காங்க. திருவண்ணாமலையில் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் நிறைய வாட்டி வந்திருக்கு திருவண்ணாமலையில். ஆனால் ஒரு வாட்டி கூட அருணாச்சலத்தை பார்த்தேன் இல்லைங்க. அண்ணாமலை ஆனால் பார்த்ததே இல்லை. நானும் பிளான் பண்ணலான்னு தான் இருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெடிக்கேட்டட் வீடியோ திருவண்ணாமலை வந்து எப்படிலாம் இந்த கிரிவலை சுற்றுறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ போடலாமா வேண்டாமா, உங்கள் சஜஷன் வேணும். சரிங்களா? பார்த்தீங்களா மானுங்க. வாவ். இப்போ லெஃப்டில் போனோம்னா திண்டிவனம் போகலாங்க. இப்போ நம்ம ரைட்டில் டைவர்ட் ஆயிடுவோம். செங்கம் வழியாக சேலம் ரீச் ஆகுங்க. சூத்தாக்கரைக்கு 56 கிலோமீட்டருங்க.
செங்கம்ல கூட்டத்தை பாருங்க. கரெக்டாக 10:45 செங்கம்ங்க. இப்போ ஒன்றும் கூட்டம் சேலம் 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 திருப்பூர் தாங்க ஃபுல் கூட்டம். பா எங்க விடுவாங்க ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் வீடியோ எடுக்கிறேன்ட்டு முன்னாடி உட்காந்துருக்கேன். எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? வர ஜென்ஸ் எல்லாமே லேடி சீட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஜென்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? எனக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஷார்ப் 11:15 ஊத்தங்கிறேங்க. போயிட்டுருக்கு, வேற மாதிரி போயிட்டுருக்கு. பதினொன்று 45 அரூருங்க.
எல்லா வண்டியும் ஃபுல்லாக தாங்க போகுது. வேர்த்துருச்சுங்க பின்னாடி எல்லாம். ஏன்னா ஸ்டஃப்பு கொடுத்து நிறையா பேசஞ்சர்ஸு. ஒரு காஃபி அடிச்சுட்டு ஸோ லெட்ஸ் கண்டினியூ. எல்லா வண்டியும் கூட்டமாக தாங்க இருக்குது. ஐயோ வச்சுங்க. ஒரு காஃபி அடிச்சதுக்கப்புறம் தாங்க தெளிவாக இருக்குது. எனக்கு ஒரே தூக்கம் தெரியுங்களா. ஏன்னா 2 நாள், ஒரு நாள் ஃபுல்லாமே கண்டினியூவாக ஜர்னி. சாட்டர்டே நைட்டு ஆரம்பித்தது, இப்போ வந்து மண்டே மார்னிங்கே ஆயிடுச்சுங்க. சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கோங்க. எல்லா வண்டியும் வந்துடுச்சுங்க. எல்லா வண்டியும் ஃபுல்லாக தான் வந்துட்டுருக்கு. வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். எல்லாம் ஓட்டு போட்டு ரிட்டன் என்ன பண்ணுறேன். நான் வந்து ரிசர்வேஷன் பார்த்துட்டு அசால்ட் ஆகிட்டேன். இந்த வண்டிக்கு ரிசர்வேஷனே பண்ணல, யார் வருவா அப்படின்ட்டு. பட் அங்கே தான் தப்பு பண்ணேன். நம்ம சவுத்தில் இருக்கவங்களாம் ரிசர்வேஷன் பண்ணிடுறாங்க, இவங்க வந்து பண்ண மாட்டுறாங்க. அதுதான் வித்தியாசம். எஸ் நம்பர் கூட அது 434, இது 435ங்க டிஎல்எக்ஸ். சீரியஸ்லி எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். நம்ம கண்டக்டராகவும் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல மக்களை. சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸில். ஸோ அதெல்லாம் ஏன் ரெக்கார்ட் பண்ணிட்டுன்னு தான் சொல்லி எதுவும் பண்ணலைங்க. கரெக்டாக சேலத்துக்கு 49 கிலோமீட்டருங்க. ஆறாமல் போயிட்டுருங்க ஜேர்னி. பாட்டு ஆர்ட் செக்ஷன் அப்படியே போயிட்டுருக்குங்க. இந்த லைனில் சேலம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு செக்ஷன் இருக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? லைனாக என்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா.
ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ஷார்ப்பாக 3:35 வந்தாச்சுங்க. வண்டி பாருங்கள், சூப்பரான தரமான பயணங்க. ஆக்சுவல் ஷெடியூலு 5:45, ஆனால் நம்ம வண்டி 3:35 வந்துட்டாங்க. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட்டுங்க. உண்மையாலுமே சூப்பரான ஜர்னிங்க. நான் சேலம் உள்ளே போனது கூட தெரியாமல் தூங்கிட்டேங்க. நான் கேட்டேன்னா சேலம் போகலையா தம்பி, உள்ளே போயிட்டு வந்தாச்சுப்பா அப்படிங்கிறாரு. ஒரு அருமையான ஜேர்னிங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் தாங்க போக போகிறோம். ஸோ வண்டி பார்ப்போம் இருக்கா இல்லையான்ட்டு. இல்லைன்னா 4:30 செம்மொழி லேட்டாக தான் வந்துட்டுருக்கான். இப்போ செம்மொழியில் போயிடலாம். அநேகமாக இந்நேரத்துக்கு இருக்காதுங்க. ஸோ ட்ரெயின்லேயே போயிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் டிக்கெட் ரேட்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்று தாங்க சொல்லலை. இங்கேருந்து ரிட்டர்ன் டைம் பார்த்திங்கன்னா இங்கே 9 மணிக்கு காலையில் எடுத்து நம்ம ஆரணி பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் ரீச் ஆயிடுவாங்க. ஒரு சூப்பரான தரமான ஜர்னிங்க. நம்ம ருத்ர தாண்டவம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே அளவுக்கு இருந்துச்சுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் மெயின் திங் பார்த்திங்கன்னா நம்ம ஆரணி டிப்போக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் டிஎன்எஸ்எஸ்சி ஆரணி அந்த பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் அரேஞ்ச் பண்ணனால தான் இவ்வளோ சூப்பராக குரூ வந்து முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுக்கவே முடியாது, இன்றைக்கி வந்து பீக் டே, ஃப்ரண்ட்டில் எப்படி உட்கார வைக்கிறது லேடிஸ் அப்படின்ட்டு அப்புறம் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி எப்படியோ எடுக்க விட்டார். ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ டாடா. இதுக்கப்புறம் தாங்க பெரிய மேட்ரு. கோயம்புத்தூர் போக போகிறோம். 3 ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம செம்மொழி இருக்குது, அலப்பி இருக்குது, நீல்கிரிஸ். எதில் போகலாம் பார்ப்போம். டிக்கெட் எடுத்தாச்சு, அப்படியே போகலாங்க. செம்மொழி வந்துட்டான். நாலு 35 வந்தாச்சுங்க. பாய் பாய். செம்மொழிக்கும் பாய், உங்களுக்கு ஒரு பாய்.